சபாபதித்துவன் கௌரவ மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள், கௌரவ தலைவர் அவர்களே, விசேடமாக இந்த விவாதத்திலே பங்கேற்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றமையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இந்த குழுவின் இடைக்கால அறிக்கை தொடர்பாக பேசப்படுகின்ற சுற்றுச்சூழலை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. நாட்டிலே குற்றச் செயல்கள் இடம்பெறுகின்ற ஒரு தருணத்திலே, குற்றச் செயல்கள் அதிகரித்திருக்கின்ற தருணத்திலே, வாழ்க்கை செலவினம் அதிகரித்திருக்கின்ற தருணத்திலே, நாட்டில் ஒருவருக்கு ஒருவர் சம்பந்தமான ஒரு ஸ்திரமற்ற நிலைமை காணப்படுகின்ற பொழுது, மத ரீதியான சகவாழ்வு இல்லாமல் போயிருக்கின்ற தருணத்திலே, நாட்டிலே இத்தகையதொரு நிறைகின்ற பொழுதுதான், அதாவது ஜனநாயகம் இல்லாமல் போயிருக்கின்ற தருணத்திலே தேர்தல்களை ஒத்திவைத்து நாங்கள் இன்று மாகாண சபைகளை பற்றி பேசுகின்றோம். மூன்று மாகாண சபைகளின் தேர்தல்கள் தள்ளி போடப்பட்டிருக்கின்றன. இன்று கிழக்கை பற்றி பேசுகின்றவர்கள் இன்று கிழக்கு மாகாண சபை தொடர்பாக எவ்வாறு பேசுகிறார்கள்? அதன் அதிகாரம் ஆளுநரின் கீழ் நிர்வகிக்கப்படுகின்றது. எனவே நாட்டிலே அது சம்பந்தமாக மத்திய அரசாங்கத்திற்கு சுவீகரித்துக் கொள்வதற்கு வாக்கினை பாவித்தவர்கள் இன்று மக்களிடம் சொல்கின்றார்கள் அதிகார பகிர வேண்டும் என்று. அவ்வாறான ஒரு சுற்றுச்சூழலிலே தான் நாங்கள் இந்த விவாதத்தை நடாத்தி வருகின்றோம். இந்த அரசியலமைப்பு சபையிலே புதிய அரசியலமைப்பு ஒன்றை வகுப்பதற்கான செயல்முறையானது இதற்கு 20 மாதங்களுக்கு முன்னர் ஆரம்பமானது. 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பல்வேறுபட்ட முன்மொழிவுகள் உள்ளடக்கப்பட்ட 6 துணைக்குழுக்கள் தாவிக்கப்பட்டன. இன்று நாங்கள் கலந்துரையாடுகின்ற இந்த இடைக்கால அறிக்கையானது கடந்த செப்டம்பர் மாதம் இங்கே சமர்ப்பிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக நான் செய்தித்தாள் அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருந்தேன் கடந்த காலத்திலே. நான் உங்களுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. எவ்வாறாயினும் இந்த சபையில் நான் கேட்கின்றேன், இதனை ஹன்சாடில் பதியுமாறு நான் கேட்கின்றேன். இதனை நான் சபாபீடத்திற்கு சமர்ப்பிக்கின்றேன். இது சம்பந்தமான முழுமையான விவரம் இதிலே உள்ளடங்கி இருக்கின்றது. அதனை ஹன்சாடில் பதியுமாறும் தங்களுடன் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் இந்த அரசியலமைப்பு செயல்முறையிலே நேர்மையுடன் தான் பங்கேற்றிருந்தோம். அன்றும் நாங்கள் நேர்மையாக இந்த செயற்புரையை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் பாடுபட்டிருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்திலே நிதமும் எதிர்ப்புகளை தெரிவிக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியானது அதனை எதிர்த்து நின்றது. நான் இவரை 3-4 தடவைகள், அதாவது எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை 3-4 தடவைகள் அழைத்து பேசியிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் நான் ஒரு திட்டத்தின் பிரகாரம் தான் அதனை செய்தேன். ஒரு யுத்தத்தை முடிவுறுத்தித்தான் நாங்கள் அதனை ஆரம்பித்தோம். உண்மையிலேயே அமைதியை ஏற்படுத்துவதற்கு, தமிழ் மக்களுடைய, குறிப்பாக வடக்கு மக்களுக்கான அதிகாரத்தை, அவர்களுக்கு ஜனநாயகத்தினை அவர் அங்கே நிலைநாட்டுவதற்கு மேற்கொண்ட செயற்பாடுதான் நாங்கள் இந்த யுத்தத்தை முடிவுறுத்தியது. யுத்தத்தை அவ்வாறு முடிவுறச் செய்து நாங்கள் வடக்கின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைத்தோம். வடக்கின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஆரம்பித்த அதே வேளை நாங்கள் இந்த பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு ஒன்று தேவைப்படுகின்றது. அதற்காக நாங்கள் கலந்துரையாடினோம். டயஸ்போராவின் அழுத்தங்கள், அரசியல் ரீதியாக ஏற்பட்டு இருக்கின்ற அழுத்தங்கள் எல்லாம் அதற்கு இருந்தது. அந்த நேரத்திலே நிமார் சில்வா அவர்களுடைய தலைமைத்துவத்திலே ஒரு தெரிகுழு ஒன்றை நான் நியமித்திருந்தேன். எவ்வாறாயினும் மற்றவர்கள் அதிலே பங்கேற்கவில்லை. அவ்வாறான வாய்ப்புகள் கடந்த காலத்திலே இருந்தன. உண்மையிலேயே நாங்கள் நேர்மையாகத்தான் இதிலே பங்கேற்றிருக்கின்றோம். எல்லா சந்தர்ப்பங்களிலும் நேர்மை அற்றவர்களாக செயற்பட்டிருப்பது ஐக்கிய தேசிய கட்சியினரே. எனக்கு நினைவிருக்கிறது, பீட்டம் கொண்டு வந்தப்பட்ட சந்தர்ப்பத்திலே அந்த நேரத்திலே சந்திரிகா குமார் பண்டாரநாயக்க அம்மையார் அவர்கள் ஒரு பேக்கேஜை கொண்டு வந்திருந்தார். அந்த நேரத்திலே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அது இங்கே தீக்கிரையாக்கப்பட்டது. இந்த சபைக்குள்ளே அது தீக்கிரையாக்கப்பட்டது. நாங்கள் இந்த சபைக்குள்ளே ஒருவருடைய முன்மொழிவுகளை நாங்கள் தீக்கிரையாக்கவில்லை. நாங்கள் அவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. நாங்கள் நேர்மையுடன் தான் அதிலே பங்கேற்றோம். ஆனால் பேக்கேஜுக்கு என்ன நடந்தது? அது இந்த சபைக்குள்ளே தீயிட்டு கொளுத்தப்பட்டது. அவ்வாறு கொளுத்தித்தான் சிலர் வீரர்களாக மாறினார்கள். அவ்வாறுதான் அரசாங்க கட்சி அந்த சந்தர்ப்பத்திலே செயற்பட்ட விதம். நாங்கள் அரசியல்
அமைப்பு சம்பந்தமாக அனைத்து கட்சிகளுடைய கருத்துக்களையும் ஆராய்ந்த பொழுது நாங்கள் ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி என்ற வகையிலே நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை எழுதி அனுப்பியிருந்தோம். அந்த குழுவிலே நாங்கள் பங்கேற்றோம். நாங்கள் முன்வைத்த அந்த ஆவணமானது அரசியலமைப்பு சபைக்கு நாங்கள் அனுப்பிய கடிதம், நாங்கள் A2 என்ற இணைப்பாக குறியிட்டு நாங்கள் இதிலே பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கின்றோம். அதனை ஹான்சாடில் பதியுமாறும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் குறிப்பிட்ட வழிப்படுத்தல் குழுவிலே பங்கேற்றிருந்தோம். இந்த அரசியலமைப்பு செயல்முறை சம்பந்தமான சந்தேகங்கள், ஐயங்கள் எங்களிடம் இருந்தன. ஆரம்பத்திலே எங்களுக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது. உண்மையிலே இது இதய சுத்தியுடன் முன்வைக்கப்படுகின்ற ஒரு விடயமா என்ற சந்தேகம் எங்களுக்குள் இருந்தது. எனவே அந்த சந்தேகம் எங்களுக்குள் இருந்தாலும், அந்த சந்தேகம் ஐயம் எங்களிடம் இருந்தாலும் கூட நாங்கள் அதில் பங்கேற்றோம். அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. வந்த உடனேயே ஜனாதிபதி முறையை ரத்து செய்வதாக கூறி அவர்கள் மாறுதட்டி கொண்டார்கள். அவ்வாறு ஜனாதிபதி முறையை ரத்து செய்வதாக கூறி 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். அதில் இருக்கின்ற மோசடி தன்மை தொடர்பாக உண்மையிலே மோசடி என்ற பதத்தை பாவிப்பதா அல்லது வேறு என்ன பதத்தை பாவிப்பது என்று தெரியாது. எவ்வாறாயினும் நாங்கள் இந்த செயல்முறையிலே இதய சுற்றியுடன் நாட்டை பற்றி சிந்தித்து, இந்த தேசத்தை பற்றி சிந்தித்து பங்கேற்றிருந்தோம். ஆனால் இந்த செயல்முறை எவ்வாறு இடம்பெறுகின்றது? இந்த செயல்முறை சம்பந்தமாக நாங்கள் திருப்தி அடைய முடியுமா? உண்மையிலே எங்களுடைய உறுப்பினர்கள் இந்த துணைக்குழுக்களிலே பங்கேற்றிருந்தார்கள். அந்த கருத்துக்கள் பதியப்படுகின்ற பொழுது எங்களுடைய உறுப்பினர்களுடைய கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டிருக்கவில்லை. அறிக்கைகளிலே அவைகள் இடம்பெறவில்லை. எங்களுடைய உறுப்பினர்கள் அவர்களுடைய நேரத்தை செலவிட்டு அவற்றை பயின்று புத்திஜீவிகளை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை வினவினார்கள். அவ்வாறு வினவி இந்த கருத்துக்களை முன்வைத்த உறுப்பினர்களுடைய கருத்துக்கள் குறிப்பிட்ட அறிக்கைகளிலே உள்ளடக்கப்படவில்லை, அவர்கள் அகற்றப்பட்டிருந்தன. அந்த நிலைமை இருக்கின்ற பொழுதும் கூடத்தான் நாங்கள் இந்த செயல்முறையிலே பங்கேற்றிருந்தோம். இந்த விவாதத்திலே, இந்த சபையிலே இந்த விவாதம் இடம்பெறுகின்ற விதத்தை நான் சற்று பார்த்து கொண்டிருந்தேன். மறுபுறத்திலே அரசாங்கத்தைச் சேர்ந்த ஐக்கிய தேசிய கட்சி ஒரு உறுப்பினர் இங்கே பேசினார். அதன் பின்னர் எதிர்க்கட்சியில் இருந்து TNA உறுப்பினர் ஒருவர் பேசினார். மீண்டும் ஆளுங்கட்சி என்று சொல்லி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர் ஒருவர் பேசினார். அதன் பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர் என்று சொல்லி JVP உறுப்பினர் ஒருவர் பேசினார். நாங்கள் இவை அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது நல்லாட்சி ஏற்படுத்துவதற்கு சூழ்ச்சி செய்தவர்கள் தான் இந்த பேசினவர்கள். இந்த நல்லாட்சி சூழ்ச்சியில் இருந்த அவர்கள் தான் அவர்கள். மற்றது இந்த அரசியலமைப்பு சூழ்ச்சியிலும் இருக்கின்றவர்கள். ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிக்கு 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் தான் இருந்தன. நேற்றைய முழு தினமும் நான் இங்கிருந்து நான் சென்று விட்டேன். இந்த அரசியலமைப்பு முன்மொழிவுகளை நியாயப்படுத்துவதற்காக இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நானும் 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான கொள்கை பிரகடனத்திலே புதிய அரசியலமைப்பு ஒன்றை பற்றி குறிப்பிட்டிருந்தேன் என்று கூறுகின்றார்கள். ஆம், நான் குறிப்பிட்டிருந்தேன். அதனால்தான் நாங்கள் பங்கேற்றோம் அந்த குழுவிலே. நாங்கள் எங்களுடைய முன்மொழிவுகளை வெளிப்படுத்தும் குழுவுக்கு ஆற்றுப்படுத்தியிருக்கின்றோம். ஆனால் இன்று என்ன நடந்திருக்கின்றது? நாடு மாத்திரமல்ல, இனங்கள் என்ற வகையிலும் இங்கே கௌரவ உறுப்பினர் பேசினார்கள். முன்னர் எங்களுடைய கட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஒரு உறுப்பினர் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர். அவர் குறிப்பிட்டார் இன ரீதியான ஒற்றுமையை பற்றி, மத ரீதியான ஒற்றுமை பற்றி பேசினார். ஆனால் இன்று என்ன நடக்கின்றது? குரோதங்கள் பரப்பப்படுகின்றன. ஒருபோதும் இல்லாத வகையில் இனவாதம், இனங்களுக்கு இடையிலான சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு மத்தியிலே ஒரு சந்தேகம் விளம்பிருக்கின்றது. சிறுபான்மையின மக்களுக்கு மத்தியிலே ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. ஏனைய இனங்களுக்கு இடையிலே சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. மதங்களை எடுத்து பாருங்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் நிதமும் நீங்கள் ஒரு நல்ல பௌத்தர் என்ற வகையிலே ஏனைய மதங்களை மதிக்கின்ற ஒரு தலைவராக நீங்கள் இருக்கின்றீர்கள்.
ஆனால் அன்று இந்த சுற்றுச்சூழல் மத சுற்றுச்சூழலுக்கு இன்று என்ன நடந்திருக்கின்றது? இன்று மத ரீதியாக கூட ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. இன்று அரசியல் அமைப்பிலே பௌத்த மதத்துக்கு இருக்கின்ற இடம் அந்தஸ்து சம்பந்தமாக ஒரு பிரச்சனை எழுந்திருக்கின்றது. அது சம்பந்தமான ஒரு மாற்றுதல் சம்பந்தமாக முன்மொழியப்பட்டிருக்கின்றன. அவைகளை முன்வைக்கின்றார்கள். இதன் மூலம் என்ன ஏற்பட போகின்றது? இல்லாத மத பிரச்சனை ஒன்று அவ்வாறு பிரச்சனை ஏற்படுவதற்கான ஒரு பின்னணி இந்த யாப்பின் மூலம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதான் நடக்கப் போகின்றது. உண்மையிலே இனங்களுக்கு இடையில் மதங்களுக்கு இடையிலே ஒரு குரோதம் ஏற்படுத்தப்படுகின்றது. எனவே நாங்கள் இவைகள் சம்பந்தமாக நான் நினைக்கின்றேன் எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் புதிய அரசியல் அமைப்பின் மூலம் நாட்டை பிரிப்பதை எதிர்பார்க்கவில்லை, நாட்டை ஐக்கியப்படுத்துவதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மக்களை ஒற்றுமைப்படுத்துகின்ற ஒரு அரசியலமைப்பினை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மத ரீதியாக சகவாழ்வுடன் வாழக்கூடிய ஒரு சுற்றுச்சூழலை நாங்கள் இதன் மூலம் எதிர்பார்க்கின்றோம். எனவே கௌரவ சபாநாயகர் அவர்களே, இதை பற்றி நாங்கள் பேசுவதற்கு உண்மையிலே பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் நாங்கள் வாய்ப்புகளை அளித்திருந்தோம். மறுபுறத்திலே இந்த அரசியலமைப்பினை கொண்டு வருவதற்கான ஆணை கிடைத்திருக்கின்றதா மக்களிடமிருந்து? அவ்வாறான ஆணையைத்தான் இந்த அரசாங்கம் கோரி நின்றதா மக்களிடம்? இல்லை, கோரவில்லை. அதற்கு ஜேஆர் அம்மையார் ஆகியோர் கொண்டு வரும்போது நாங்கள் கூறுகின்றது, உங்களுக்கு கொடுக்கின்ற வாக்கு புதிய ஒரு அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான வாக்கு என கூறினோம். அதற்கிணங்கத்தான் அன்று கொள்வினார் டி சில்வா, சிறிமா பண்டநாயக் அவர்களின் தலைமையில் அந்த அரசியலமைப்பை கொண்டு வந்தார்கள். அன்று அது மாற்றியமைக்கின்ற நேரத்திலே பாராளுமன்றத்திலே இருந்த ஒரு சிலர் அரசியலமைப்பு பேரவையில் இருக்கவில்லை. பாராளுமன்றத்தில் இப்பொழுது எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நானும் வாசுதேவ நாணயக்காரமும் மாத்திரம்தான் இருக்கின்றோம். அன்று இருந்தவர்களே எங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது 70ஆம் ஆண்டில் என்ன நடந்தது என. பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு தான் அதனை செய்தோம் மிகுந்த ஒத்துழைப்புடன். மக்கள் எங்களுக்கு ஆணையை கொடுத்தார்கள், உங்களுக்கு கொடுக்கின்ற வாக்கு அரசியலமைப்பை மாற்றுவதற்கான வாக்கு என. அதனை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அன்று. ஆனால் இன்று அப்படி கூறினீர்களா? ஜனாதிபதி தேர்தலில் கூறியது ஒன்று, அரசியலமைப்பை மாற்றுவதாக கூறினீர்கள். அரசியலமைப்பை மாற்றுவதாக கூறவில்லை, நிறைவேற்று ஜனாதிபதி முறையை நாங்கள் இல்லாதொழிப்போம் என்று கூறினோம். அதைத்தான் கூறினீர்கள். அரசியலமைப்பை மாற்றுவோம் என்று கூட கூறவில்லை, அதனை திருத்தி அமைப்போம் என கூறினீர்கள். அப்படியானால் இறுதிக்கட்டத்திலே அனுப்பிய அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நாங்கள் மைத்திரிபால ஜனாதிபதி வேட்பாளர் என்ற வகையில் என்ன கூறினார்? நாங்கள் மக்கள் கருத்து கணிப்புக்கு செல்லாத ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுப்போம் என. ஒன்றுக்கொன்று முரணான கருத்துக்களை மக்களின் முன் மேடையில் கூறியது ஒரு விடயம், தன்னுடைய கொள்கை பிரகடனத்தில் கூறியது வேறொரு விடயம். எனவே அந்த மக்கள் ஆணை பற்றி இங்கு பேசப்படவில்லை. எனவே மக்களின் ஆணையின்றி தான் இதை செய்யப் போகின்றார்கள். இது பற்றி கிரியல்லை பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கவனம் செலுத்துவார் என நான் நம்புகிறேன். மறுபுறத்தில் பாருங்கள், முன்மொழியில் இருக்கின்ற மத்திய அரசாங்கத்திடம் இருக்கின்ற அத்தனை அதிகாரங்களை மீளாய்வு செய்து அதை மாகாணங்களுக்கு கையளித்தல். அளிக்க முடியுமானால் அவ்வாறு அளிக்க வேண்டும். அப்படி ஒரு முன்மொழிவு இருக்கின்றது. ஒருங்கிய நிரலில் உள்ள அந்த பட்டியல் இல்லாதொழிக்கப்படும். ஒருங்கிய நிரல் அவை மாகாண சபைக்கு கொடுக்கப்படும். அவை மத்திய அரசாங்கத்திற்கு அல்ல. மத்திய அரசாங்கத்திற்கு ஒன்றுமே இல்லை, அவையெல்லாம் மாகாண சபைக்கு. அவை மாகாண சபைக்கு. அந்த செயற்பாட்டுக்கு பின்னர் மத்திய அரசாங்கத்திற்கு எஞ்சுகின்ற தத்துவங்களை கூட அமுலாக்குகின்ற அதிகாரம் ஏனுமான எல்லா சந்தர்ப்பத்திலும் மாகாணங்களுக்கு கையளிக்க முன்மொழியப்பட்டிருக்கிறது. தேசிய கொள்கை மற்றும் தேசிய தர நியமங்களை ஆக்கும் போது மத்திய அரசாங்கத்திற்கு ஒவ்வொரு மாகாண சபைக்கும் தனித்தனியாக கருத்துக்களை வினவ வேண்டும். காணி பொலிசு தத்துவங்கள் மாத்திரமல்ல, நிதி தத்துவங்களையும் மாகாண அலகுகளுக்கு கையளிக்க முன்மொழியப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக
மாகாண அலகுகளுக்கு அதிகாரங்களை கையளித்த பின்னர் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை அதிகாரம் மற்றும் மக்கள் கருத்து கணிப்பில் கூட அந்த தத்துவங்களை மீள பெற்றுக்கொள்ள இயலாத வகையில் ஏற்பாடுகள் ஆக்கப்பட வேண்டும் என முன்மொழியப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இனி பாராளுமன்றத்துக்கு வேலை இல்லை. உத்தேச அரசியலமைப்பின் கீழ் மாகாணங்களுக்கு கையளிக்கப்படுகின்ற தத்துவங்களை மத்திய அரசாங்கம் மீண்டும் பெறுவதானால் ஒவ்வொரு மாகாண சபையும் அத்தகைய கையெழுத்திலே அங்கீகரித்தால் மாத்திரமே இந்த சமர்ப்பித்துள்ள முன்மொழிவுகளை உண்மையிலே அமலாக்கினால் இன்று இந்த சபையில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்த தடவை பாராளுமன்றத்திற்கு போட்டியிட மாட்டார்கள். ஏனென்றால் அதிகாரங்கள் மாகாண சபைகளில் தானே இருக்கின்றது. எனவே மாகாணத்திற்கு சேவையாற்ற வேண்டுமானால் பாராளுமன்றத்திற்கு வராமல் மாகாண சபைகளுக்கு செல்வது தான் நல்லது. அவர்களுக்கும் அதற்கு ஏற்ற வகையில் குறிப்பாக ஆளுந்தரப்பைச் சேர்ந்தவர்கள் இப்பொழுது பெரும் பிரயத்தனம் செய்கின்றார்கள். வேலை ஒன்றுமே இடம்பெறவில்லை, ஆனால் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். குற்றம் கூறவும் முடியாது உங்களை. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஒரு ஃபெடரல் அலகு, அதாவது 1956ஆம் ஆண்டிலிருந்து வடக்கில் உள்ள அரசியல்வாதிகளின் முக்கியமான ஒரு கருத்தட்டம் என்பதை நாங்கள் அனைவரும் அறிவோம். தனிவேறான சமஷ்டி கூறு ஒன்றினை கேட்பதற்கு பின்னால் இருந்த இனவாதத்தை மூடிமறைக்க அதிகார பரவலாக்கம் வடக்கு மாகாணங்களுக்கு மாத்திரமல்ல, வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல, ஏனைய பகுதிகளுக்கும் நன்மை விளைவிக்கக்கூடியது என கூறுகின்ற ஒரு போக்கு அந்த இருந்தது. வடக்கில் உள்ள அரசியல் குழுக்கள் அதிக அளவில் அதிகார பரவலாக்கத்தை கோரி நின்ற வேளையில் வேறு இன மற்றும் மத குழுக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அரசியல் கட்சி தலைவர்களும் அதிக சிந்தித்து பார்க்காமல் அதற்கு தலை சாய்க்கின்ற ஒரு போக்கு தான் காணப்பட்டது. ஏற்கனவே இப்பொழுது கொலைக்களத்திற்கு கழுத்தை நீட்டுகின்ற நேரம் வந்துவிட்டது. வேறு இனத்துவ சமய தலைவர்கள் தாங்கள் பிரதிநிதித்துவம் செய்கின்ற மக்கட்குழுக்கு தெளிவாக இந்த ஆபத்தை பற்றி சிந்திக்க தொடங்கியது போல் தோணுகின்றது. 20 மாதங்களாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பின்னர் இந்த முன்மொழிவுகளை கூறுவதற்கு அப்பால் இந்த செயற்பாடு செல்லாமைக்கு காரணம் இதுதான். பாருங்கள், இதில் 21 பேர் இருக்கின்றார்கள் தவிசாளர் அவர்களே. அதில் 15 பேரும் இடைக்கால அறிக்கைகளுக்கு மாற்று கருத்துக்களை முன்வைத்தவர்கள். அதே போலவே அந்த 21 பேரில் 15 பேர் அவர்களுடைய மாற்று பிரேரணைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் சமர்ப்பித்தோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சமர்ப்பித்தது. ஜாதிக இள உரிமையின் தலைவர் சமர்ப்பித்தார். ஒரே குழு, ஆனால் அவர்கள் மாற்று கருத்துக்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஒருவரும் ஒன்றாக சேர்த்து முன்வைத்த கருத்து இதிலே இல்லை. ஐக்கிய தேசிய கட்சி கருத்துக்களை முன்வைக்கவே இல்லை. ஐக்கிய தேசிய கட்சி தான் இவ்விதத்தில் இந்த முன்மொழிவை சமர்ப்பித்திருக்கின்றது. இறுதியாக 5வது ஒரு புறையை பற்றி பாருங்கள். இலங்கையின் ஆழ்புல எல்லையை நிர்ணயிக்கின்ற தத்துவம் சர்வதேசத்திலும் ஒப்படைக்கப்படுகின்றது. இது அவ்வளவு நல்ல ஒரு கர்மம் என நான் நினைக்கவில்லை. எங்களுடைய ஆழ்புலத்தை நிர்ணயிக்கின்ற பொறுப்பு எங்களிடம் தானே இருக்க வேண்டும். முன்பு அந்த அரசியலமைப்பில் அது இருக்கவில்லையே. எனவே இது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என நான் நம்புகிறேன். இது பயங்கரமானது. அந்த நிலைமைகள் நாட்டுக்கு கேடு விளைவிப்பதாக அமையக்கூடும். நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதிகார பரவலாக்கல் பற்றிய எண்ணக்கரு வடக்கில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு கட்டாயமாக தேவை. அது அவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும்.
அதாவது ஏனைய கட்சிகளுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது அவர்கள் எங்களுக்கு கூறுகிறார்கள். இந்த இடைக்கால அறிக்கையில் முன்மொழிந்துள்ளவாறு வடக்கு கிழக்கு பிரதேசம் ஒரு தனி மாகாணமாக கருதப்பட வேண்டும் என்கின்ற முன்மொழிக்கு முஸ்லீம் சமுதாயத்தினரால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று எனக்கு தெரியாது. நான் முஸ்லீம் மக்களுடன் பேசிய வேளையில், அப்பிரதேசத்தை சேர்ந்தவர்களிடம் கேட்ட வேளையில் அவர்கள் முற்றாக அதை எதிர்த்தார்கள். 1987 ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உருவானதும் வடக்கு கிழக்கை ஒன்று சேர்ப்பதற்கு எதிராக அதனை எதிர்க்கக்கூடிய வகையில் தான் நினைந்தார்கள். தமிழ் இனவாதிகளுக்கு வடக்கில் முழுமையான அதிகாரம் அவர்களின் கையில் இருந்த ஒரு காலகட்டம் இருந்து அக்காலகட்டத்தில் முஸ்லீம்களை கவனித்த விதத்தை அவர்களை நம்ம மறந்து விடவில்லை என நான் நினைக்கின்றேன். அந்த காலகட்டத்தில் கிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம்களுக்கு அந்த தலைவிதி ஏற்படாமைக்கான காரணம் அப்பிரதேசத்தில் உள்ள இராணுவத்தினர் அவர்களை காப்பாற்றியதால் தான். வடக்கு கிழக்கு மாகாணங்களை ஒருங்கிணைக்காவிட்டால் கிழக்கு மாகாணத்தில் வசிக்கின்ற தமிழ் மக்களுக்கு கூட அதிகார பகர்வலாக்கல் செய்வதன் மூலமாக நன்மை தான் கிட்டுமா என்பதை அவர்களிடமே கேட்டு பார்க்க வேண்டும். அது பற்றியும் எங்களுக்கு விடயங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா அமைச்சர் இங்கே இருக்கிறார். அவர் கூறுகின்றார், அவர் ஒருபோதுமே அதனை ஆதரிப்பதில்லை வடக்கு கிழக்கு இணைப்பை. மிக்க மகிழ்ச்சி. அதோ நாட்டின் உண்மையான நிலைமை, இதுதான் உண்மை. எனவே இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் மலைநாட்டு பிரதேசங்களில் வசிப்பவர்களை பார்ப்போம். பெருந்தோட்டத்துறையைச் சேர்ந்த தமிழ் மக்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தனிவேறான இராச்சியத்திற்கு இணையான மாகாணங்களுக்கு பிரிந்து செல்லக்கூடிய வகையில் அவர்கள் சென்றால் அவர்களுக்கு ஏற்படுகின்ற தலைவிதி என்ன? அந்த தலைவர்கள் என்ன செய்வார்கள்? மக்களுக்காக அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த ஒரு மாகாண சபையிலும் வசிக்கின்ற மலைநாட்டு தமிழர்களுக்கான ஒரு ஏற்படுகின்ற பிணக்கினை தீர்க்கவோ மனக்குறைகளை கண்டறிவதற்காகவோ தலையீடு செய்ய மத்திய அரசாங்கத்திற்கு அதிகாரம் இல்லாத நிலையில் பல பேர் மாகாணங்களுக்கிடையில் அவர்கள் பிரிந்து செல்வதன் மூலம் ஏற்படக்கூடிய தீய விளைவு என்ன என்பதை அந்த தலைவர்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறார்களா என்று எனக்கு தெரியாது. நல்லது நல்லது, மகிழ்ச்சி. தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அரசியல் கட்சிகள் நீங்களாக ஏனைய எல்லா இனக்குழுக்கள், மதம் சார்ந்த அடிப்படை கொண்ட அரசியல் கட்சிகள் இதுவரை மத்திய அரசாங்கத்தின் அதிகாரத்தை நாடி சென்றிருக்கின்றன. அதனால் தானே நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள். இங்கு முன்வைத்துள்ள முன்மொழிவுகளை அமலாக்கினால் மத்திய அரசாங்கம் அதிகாரத்தை இழக்கும். அரசாங்கம் முன்வைத்துள்ள அதிகார பரவலாக்கல் முன்மொழிவினை நியாயப்படுத்துவதற்காக அவர்கள் கூறுகிறார், நான் 13+ கொடுப்பேன் என கூறியதாக. நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் என்னுடைய பெயரைத்தான் எல்லா இடத்திலும் கூறி வருகின்றார்கள். இந்த சில நாட்களாக நான் கூறினேன், அதிகமாக என்னுடைய பெயரைத்தான் இவர்கள் கூறி வருகின்றார்கள். அன்று அந்த சந்தர்ப்பத்தில் எல்லோருமே சேர்ந்து தீர்த்திருந்தால் பிரச்சனை இருக்குமே, நாடும் இருக்கும், இனமும் இருக்கும், மதமும் காப்பாற்றப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தீர்வினை அனைவரும் பெற்றிருக்கலாம். தமிழ் மக்களுக்கு, வடக்கு கிழக்கில் உள்ள முஸ்லிம் மக்களுக்கு, சிங்கள மக்களுக்கும் அநீதி ஏற்படாத தீர்வு ஒன்றிற்கு வர எங்களால் இயல்பானதாக அமைந்திருக்கும். ஏனென்றால் நாங்கள் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தோம். அதனை கொண்டு வந்து அந்த அவசியப்பாடுகளை கொடுக்க எங்களுக்கு இருந்தது. வீதிகளை, கன்னி வடிகளை அகற்றினோம், வீடுகளை அமைத்து கொடுத்தோம், மீள குடியமர்த்தல், மின்சாரம், நீர் இவற்றை கொடுக்க, பாடசாலைகள், வைத்தியசாலைகள் கொடுக்க வேண்டிய நிலை எங்களுக்கு ஏற்பட்டது. புனர்வாழ்வு அளிக்க 12,500 LTT போராளிகளை நாங்கள் புனர்வாழ்வளித்து வெளியே அனுப்பினோம், சமூகமயமாக்கினோம், விடுதலை கொடுத்தோம். நாங்கள் இனவாதிகள் அல்ல, நாங்கள் மதவாதிகளும் அல்ல. எனவே எங்களை அந்த பிரிவுக்குள் எவராலும் போட்டுவிட முடியாது.
நாங்கள் 13+ என கூறியது நாட்டை பிளவுபடுத்த அல்லவே. ஒரு மேல் சபை ஒன்றினை ஒரு 2வது சபை உருவாக்கி நேற்று அமனுகோமா அவர்கள் இது பற்றி தெளிவுபடுத்தினார். எனவே நான் அது பற்றி அதிகமாக கூறப்போவதில்லை. அந்த 2ஆம் சபை மூலமாக எல்லா இனக்குழுக்களும் அவர்கள் மத்திய அரசாங்கத்தின் பணிகளில், குறிப்பாக மத்திய அரசாங்கத்தின் பணிகளுடன் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். அதிலிருந்து ஓரங்கட்டப்பட முடியாது. மாகாண சபையில் இருக்கின்ற மக்களை, வடக்கில் உள்ளவர்களுக்கு அந்த உரிமை இருக்க வேண்டும். அவர்களுடைய உரிமைக்காக மத்திய அரசாங்கத்துடன் பேசுவதற்கான உரிமை இருக்க வேண்டும். அவர்களுக்கு எதிரான ஏதாவது இருந்தால் அதனை முன்வைத்து செனட் சபை, இங்கு இருக்கின்ற இன்று முன்மொழியப்பட்டுள்ள செனட் சபை அதை விட வித்தியாசமானது. எனவே இது பற்றி சிந்தித்து பேச வேண்டும். எங்களுக்கு ஒரு நோக்கு இருந்தது, எந்த திசையை நோக்கி செல்ல வேண்டும் என. எங்களுக்கு தெரியும், இந்தியாவிலும் தமிழ்நாட்டில் தான் தமிழ் மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆனால் இலங்கையில் தமிழ் மக்கள் அதிகமாக வடக்கில் இருக்கிறார்கள், கிழக்கில் இருக்கிறார்கள் இல்லையே. அதற்கு வெளியில் தான் இருக்கிறார்கள் அதிகமாக. முஸ்லிம் மக்களில் பெரும்பாலானவர்கள் இங்கு தான் இருக்கின்றார்கள். இலங்கையில் எல்லா இடத்திலும் பறந்து விரிந்து இருக்கின்றார்கள். அடுத்ததாக தமிழ் மக்களும் அப்படித்தான். இந்த நாட்டிலே இனவாத அல்லது மதவாத அடிப்படையில் சுயாதீன ராஜ்யத்திற்கு உரிய தத்துவங்களை கொண்ட தனிவேறான அதிகார அழகினை உருவாக்கினால் அந்த ஒவ்வொரு அழகுக்குள்ளே இருக்கின்ற பல்வேறு இனக்குழுக்கள், சமய குழுக்களுக்கு பாதகம் ஏற்படுவது தான் என நாங்கள் நம்புகிறோம். இந்த அதிகார பரவலாக்கல் முன்மொழிவினை கைவிட்டு இவர்களை 2015 ஜனாதிபதி தேர்தலின் போது மக்களுக்கு அளித்த அரசியலமைப்பு ரீதியான வாக்குறுதிகள் 2ஐயும் அமலாக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றேன். நிறைவேற்று ஜனாதிபதி முறையின் எதிர்காலம் பற்றி அரசாங்கத்தின் கூட்டு நிலைப்பாட்டை சமர்ப்பிக்க வேண்டும், முன்வைக்க வேண்டும். தேர்தல் முறை மாற்றி அமைத்தல் தொடர்பாக கருத்துக்களை முன்வைக்கப்படல் வேண்டும். ஏனென்றால் இது பற்றி கூட்டான கருத்தினை முன்வைக்க வேண்டும் அரசாங்கத்திலும் அப்படி ஒரு கூட்டு நிலைப்பாடு இல்லையே. ஒரு சிலர் ஒன்றை கூறுகின்றார்கள், இன்னொரு குழுவினர் வேறு விடயத்தை கூறுகிறார்கள். இதனால் அரசாங்கம் என்ற வகையிலே ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும், வந்து எங்களுக்கு அதை சமர்ப்பிக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், உங்களுடைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. உள்ளூராட்சி தேர்தல்கள் முறை தான்றொன்றித்தனமான அல்லது ஒழுங்கமையாத வகையில்தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று தெரியும். இது எதிர்காலத்தில் நாட்டில் உறுதி நிலையற்ற தன்மையை உருவாக்க இடம் உண்டு இந்த நிலைமை. எனவே நாங்கள் இது பற்றியும் ஒரு சந்தேகம் கொண்டு தான் நோக்குகின்றோம். இதற்கு முன்னர் உள்ளூராட்சி தேர்தல் முறை, மாகாண சபைகள் தேர்தல் முறையை மாற்றியமைத்து தேர்தலை ஒத்திவைக்க அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சி அரசியலமைப்பு சம்பந்தமாகவும் கடைப்பிடிக்குமோ என்கின்ற பாரதூரமான சந்தேகம் அத்தனை பேர் மத்தியிலும் இருக்கின்றது, எங்கள் மத்தியிலும் இருக்கின்றது. அந்த சந்தேகம் மக்கள் மத்தியிலும் இருக்கின்றது. சங்கைக்குரிய குருமார்கள், கார்டினல் அவர்களை உள்ளிட்ட மத தலைவர்கள், அதே போலவே மக்கள் மத்தியில் இந்த சந்தேகம் இருக்கின்றது, இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்று. எனவே இதற்கு சரியான தருணம் இது அல்ல என நாங்கள் நம்புகிறோம். பாராளுமன்றத்தில் என்னுடைய தலைமையில் போட்டியிட்டு தெரிவு செய்து அரசாங்கத்தில் பதவி வைக்கின்ற 40க்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அமைச்சர் அவர்களே, ஜான் அமைச்சரும் இருக்கிறார், அமர்ந்திருக்கிறார். இவர்களுக்கு முடியும், அரசாங்கத்திலும் இருக்கலாம், எங்களுடைய பக்கத்துக்கு வரவும் முடியும், இல்லாவிட்டால் இதற்கு வாக்களிக்காமல் இருக்கவும் முடியும். அவருக்கு முடியும், ஏதாவது பிரச்சனை ஏற்படும் என்றால் வாக்களிக்காமல் இருக்கலாம். ஆனால் தவிசாளர் அவர்களை நான் நினைக்கிறேன், இந்த பாராளுமன்றத்தில் இத்தகைய முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுடைய மனசாட்சிக்கிணங்க வாக்கினை அளிக்க வேண்டும்.
ஒவ்வொரு ஆளும் தன்னுடைய மனசாட்சிக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும், அதற்கு வாய்ப்பளிக்கவும் வேண்டும் என நான் கோரிக்கை விடுக்கின்றேன். பிரதம அமைச்சரிடம் கேட்கிறேன், அந்த தீர்மானத்தை எடுங்கள். உங்களுடைய கட்சியில் உள்ளவர்களுக்கு தங்களுடைய மனசாட்சிக்கு அமைவாக நாங்களும் அவர்களுக்கு கூறியிருக்கிறோம். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு நாங்கள் கூறுகின்றோம், 55 பேர் இருக்கின்றார்கள். கொஞ்ச நஞ்சம் அல்ல, 55 பேர், 55 பேர் இருக்கிறார்கள். சரியான எதிர்க்கட்சி அதுதான், உண்மையான எதிர்க்கட்சி அதுதான். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சரியான எதிர்க்கட்சி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவம் செய்கின்ற மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட இந்த எதிர்க்கட்சியின் அத்தனை உறுப்பினர்களுக்கும் ஏதாவது கருத்து இருந்தால் உங்களுடைய வாக்கினை இந்த அரசியலமைப்பு நல்லது என புதிய அரசியலமைப்பை நினைத்தால் நீங்கள் கொடுக்கலாம். நாங்கள் வாய்ப்பு அளிக்கின்றோம். ஆளுந்தரப்பிற்கும் அந்த வாய்ப்பினை அளிக்குமாறு நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். மனசாட்சியுடன் இணங்கி வாக்களிக்க நடவடிக்கை எடுங்கள். நான் ஏற்கனவே கூறியதைப் போல் எங்களுடைய அரசாங்கம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த பின்னர் நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக யுத்தம் புரியவில்லையே. அதை மிக தெளிவாக அவருக்கு தெரியும். நாங்கள் இந்த யுத்தம் புரிந்தது தெளிவாக இந்த நாட்டில் பயங்கரவாதத்தை ஒழித்து கட்டத்தான் யுத்தம் செய்தோம். வடக்கில் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இன்று மக்கள் நஞ்சறிகின்றார்கள். குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வாழ முடியாமல் நஞ்சறிந்து தற்கொலை செய்கின்றார்கள். அவர்கள் அரசியலமைப்பை கோரவில்லை. தொழிலற்ற இளைஞர்கள் தொழில்களைத்தான் கேட்கிறார்கள், தொழில் வாய்ப்புகளை கோரி நிற்கிறார்கள். வடக்கில் மாத்திரமல்ல, தெற்கிலும் அப்படித்தான். அவர்களுக்கு வாய்ப்பளியுங்கள் என்று அவை பற்றி அந்த பிரச்சனைகளை எல்லாம் மூடி மறைத்து அதனை மறக்கச் செய்வதற்காக இந்த அரசியல் அமைப்பை மாற்றுதல் பற்றி, புதிய அரசியலமைப்பை ஆக்குதலுக்கு முதன்மை தானம் வழங்கியிருப்பதற்காக நாங்கள் கவலை அடைகிறோம். நான் நினைக்கிறேன் இது 2015ஆம் ஆண்டில் அரசாங்க ஆட்சியை மாற்றுவதன் சதித்திட்டத்திற்கு உதவியளித்த உள்நாட்டு மற்றும் வெளிவாரி சக்திகளுக்கு கைமாறு வழங்குவதாகத்தான் இதனை நாங்கள் கருதுகிறோம். தவிசாளர் அவர்களே, நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் தேசிய ஒற்றுமை, மத ஒற்றுமைக்காக குரல் கொடுத்தோம், அதைத்தான் எதிர்பார்த்தோம். எனவே இந்த அரசியலமைப்பாக்கம் மூலமாக இனங்களுக்கிடையில் குரோதம் அல்லது மதங்களுக்கிடையில் பகைமை ஏற்படுத்த வேண்டாம் என நாங்கள் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.